ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து என் பையனை பற்றி தாங்க பேச போகிறேன். என் பையனை பற்றி பெருமையாக பேசுகிறேன்னு சொல்லாது நினைக்காதீங்க. அப்படிலாம் இல்லைங்க. எல்லா குழந்தைங்கிட்டையுமே உங்கள் குழந்தைகிட்டையும் நீங்கள் இப்படியே நடந்துக்குங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஏன்னா சில டைம் நம்ம ரொம்ப எரிஞ்சு விழுவோம். தப்பு செய்யும்போது குழந்தைங்களை அடிப்போம், கண்டிப்பாக எல்லாமே பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்க நல்ல விஷயம் செய்யும்போது அதை பார்த்து சந்தோஷப்படணும். அவங்ககிட்ட வெரி குட் கவினா அப்படின்னு அவங்கள என்கரேஜ் பண்ணணும். அவங்கள அன்பும் காமிக்கணுங்க. அந்த மாதிரி தான் என் பையன் என்ன நல்லது பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஈவினிங்கே அவனுக்கு ஜுரம் வந்துருச்சுங்க. ஜுரம் வந்து அதுக்கப்புறம் அந்த ஜுரத்தில் அவன் தூங்கிட்டான். தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு எழுந்திரிச்சு ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னடா விட்டுடா, பரவாயில்ல, நான் அவங்க மேம் கிட்ட வந்து சொல்கிறேன், வீட்டுக்கு ஸ்கூலில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்பயும் அவன் கேட்கவே இல்லை. இல்லைம்மா, நான் பண்ணிட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சுட்டு தூங்கிட்டான். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு எனக்கு சரி காலையில் அப்புறம் ஃபீவர் இல்லை சரி அப்படி சொல்லிட்டு விட்டு, அது என்னடா ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான். உனக்கு டயர்டாக இருக்கா, உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு, இல்லை எனக்கு ஓகேம்மா நான் கிளம்புறேன் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே 7:30 மணிக்கு எழுப்பினா கூட எந்திரிக்க மாட்டான். அழுவான், உடம்பு சரியில்லை, டயர்ட்னஸ் இருக்குது. ஆனாலும் அவன் 6 o'clock இன்றைக்கி எந்திரிச்சு இன்னைக்கு கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அதனால் எனக்கு உண்மையிலே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எப்படி சொல்கிறது, அதை ஒரு காரணமாக வச்சு அதை ஒரு இதாக வச்சு அவள் லீவு போடணும்னு நினைக்கலல்ல, அதுதான் சொல்ல வரேன். ஸோ அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களையும் நீங்கள் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லைன்னொடனே ரொம்ப போட்டு, ஐயோ அப்படியா உடம்பு சரியில்லையா, நீ எனக்கு ஸ்கூலுக்கு போக வேணாம், அவனுக்கு உடம்பு முடியல அப்படி இப்படி சொல்லி அவனை இது பண்ணாமல் கொஞ்சம் நீ போய் அவன் மனசில் என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் கேட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லா முடிவும் எடுங்க. ஸோ நம்மளே ஒரு முடிவு பண்ணிடக்கூடாது, அவன் போக மாட்டான், அவன் பண்ண மாட்டான், அவன் செய்ய மாட்டான், அவனால் முடியாது, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு போட்டு நம்ம குழந்தைங்கள இது பண்ணாமல் நீங்கள் அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணால் அவங்களுக்கும் அது ஓகேவாக இருக்கும், நமக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல.